பொய்கையில் நீராடி முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி தந்தருள் முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் சரவண பொய்கையில் நீராடி தந்தருள் முருகனிடம் அவனிடம் அச்சுதலை அவனிடம் அச்சுதலை அண்ணனை தந்து வைத்தான் ஆறுதலே சரவண பொய்கையில் நீராடி தந்தருள் முருகனிடம் நல்லவரே மனோ உள்ளவர் யாவரும் உள்ளவரே நல்லவர் யாவரும் நல்லவரே மனம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே நல்லவரென்றும் நல்லவரே மனோ உள்ளவர் யாவரும் உள்ளவரே நல்ல இடம் நான் தேடி வந்தேன் நல்ல இடம் நான் தேடி வந்தேன் அந்த நாயகன் சரவண பொய்கையில் நீராடி தந்தருள் முருகனிடம்
காதல் மோகம் அதிகரித்துவிட்டது. நீ பஞ்சருக்கு செல்ல வேண்டும். அப்படியா? நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அரகர சிவாய அருணாச்சலனே நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் அன்பே நமச்சிவாயோ அன்பே நமச்சிவாயோ அருளே நமச்சிவாயோ நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அனுதினமும் இந்த மலையாடிவாரத்தில் பூஜை செய்து வந்து கொண்டிருக்கிறேன். சிவனை துதிக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பெற்றேதாய் மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கற்றடைஞ்சதும் கலை மறந்தாலும் கண்கள் இல்லை வைப்பது மறந்தாலும் நல்லவர் தவறு உள்ளிருந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேன் நான் மறவேன் சிவமே சிவமே இன்றோ பூஜை முடிந்து விட்டது. இதோ இந்த தடாகத்துக்கு வந்து விட்டோம். இப்போதே நீராட வேண்டும். இது என்ன மாலை? இதோ மரகத மாலை போல தெரிகிறது. இது யாருடையது பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. இது அம்மன் கரத்தில் உள்ள மாலை. இது எப்படி இங்கு வந்தது? சரி, இந்த மாலை யாருக்கு சேர வேண்டும் பார்ப்போம். மரகத நாட்டு மன்னனுக்கு சேர வேண்டும். சென்று மரகத நாடை அடைவோம். நீதியை நிலைநாட்டினான் பாண்டியன். அச்சத்தை விலக்கி அயராத வாடுபட்டு உச்சி மீது வானிருந்த போயிடும். அச்சமில்லை அச்சமில்லை மக்களுக்கு உணர்ச்சூட்டு கொடுத்தார் பாவலர் பாரதி. இத்தகைய மனதில் கொண்டு
இந்த மரகதபுரி நாட்டை ஆண்டு வரும் மரகத மன்னன் என்று சீரம் சிறப்போடும் எவ்வித குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலர்களை ஒருவரையும் நலமோடு இருக்க வேண்டும். நலமோடு இருக்க வேண்டும். என்ன காலதாமதம் ஐயா? அரசபையில வேலை இருந்துச்சுங்க, அதெல்லாம் முடித்துட்டு வருவதற்கு காலதாமதமே. அரசபையில் இருக்கும் வேலைகளை முடித்து விட்டு வர்ற கால தாமதமாகி விட்டது. ஆமாங்க. எங்கடா குழந்தை? குழந்தை குழந்தைங்களா? திருந்து போட்டேன் குழந்தை சாவ வச்சிருவோம். என்ன செய்யற? குழந்தை அழுதுல பட்டுக்குட்டி பல்லாக்குட்டி. வாய மூடு. பத்தா பத்தா பல்லா பொண்ணு பட்டா பொண்ணு மண்ட பொண்ணு. என்னுடைய மகள் முகத்தை பார்க்கவில்லை என்றால் எனக்கு உறக்கம் என்பதே இல்லை. என்ன பாருங்க மேல எங்க பாக்குறா? நான் உணவருந்துவதே இல்லை. என்னுடைய மகளை பார்க்க வேண்டும். முகத்தை பார்த்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பா பாரு அப்பா பாரு, மாமா பாரு மாமா பாரு, அவர் அண்ணன் பாரு அண்ணன் பாரு. குழந்தையை கொண்டு உருவாகி போல் தெரிகின்றதே. குட்டியா பொட்டு குட்டியா? என்னுடைய மகள் பிறந்ததுமே என்னுடைய மனைவி இருந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை தாளாட்டி சீராட்டி பாராட்டி வைத்திருக்கிறோம். குழந்தை எழுதி தெரியுமா? குழந்தை அனல் வைக்கணும். அனல் காத்து வருது குளிர்த்துங்க குழந்தைங்க. என்ன மண்டை திருப்பி திருப்பி என்னுடைய மகளுக்கு என்ன பண்ணும்? அழகாக பெயர் சூட்ட வேண்டும். ஆமா, அருமையான பெயர். நல்லா பேர்லாம் சூப்பரா பேர். நான் வைக்கிறீங்க என் திருநாவினால் நான் வைக்கிறீங்க பேர். சொல்லு. இன்று முதல் உன் மகளுக்கு கிரேண்ட் சூத்தி. சரியான ஆளுங்க. டீம் சப்ளை இருந்தா பொறுமையா சுத்தம், பவர் ஹெவியா வந்து வேகமா சுத்தம். அதனால கிரேண்ட் சூத்தி. பெயர் நீ சூட்டு பார்க்கலாம். அவன் வைக்கிறான். நான் வைக்கிறேன் பாரு. நான் பேர் வச்சுலாம் இப்ப பூமியிலே கிடையாது. செத்துட்டாங்களா? பூமியில கிடையாது. இல்லடா, பூமியில இருக்கிறாங்க, வளர்ந்து பெரிய ஆயிட்டாங்க. பாரு, நம்ம குழந்தை எந்த தெருவுனா விளையாடி நின்னுச்சுனா கூட சரி, நான் ஒரே குரல் கூப்பிட்டு உடனே ஓடி அப்படி ஓடி அட்ட சகண்ட உடனே நிக்கும். கூக்குரல் இட்டால் போதும், ஓடி வந்து நிக்கும். ஆமா, பேர்பட்ட பெயரு அதான் சொல்லட்டுமா? குராஜு. உன்னுடைய மகள் வைக்கிறானே, அது நீயே வைங்க. யாராருக்கோ 4 வருஷம் நீ சாவ மாட்டேங்கிறீங்க. இந்த மரகதபுரி நாட்டிலே பிறந்த குழந்தைக்கு மாலா மாலா வேண்டாம். என்ன சொல்லுங்கடா? நான் செஞ்சீங்கடா. முடிச்சிட்டீங்களா? என்ன செய்யற நீ சொன்னீங்க. வாழ்க வாழ்க. ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. பாப்பா யாரு தெரியலையே. ஏதோ குடிச்சதா வந்தீங்களா? ஊருக்கு எவ்வளவு விட்டுக்கிறான் பொழுது பாய்ந்து செய்வானு வயசாடுங்களா? யார் யாரா நீ வாய் நெஞ்சு நிமித்த குப்பிட்டு பட்டு கொடுக்கும். யாரா புதுசா பாருங்க? இல்லையா என்ன வந்து தெரியல. போய் ஊற்றி இவனு ஒத்துட்டு பண்ணுறாப்பா. மன்னரிடத்தில் முனிவர் வந்திருக்கிறார் என்று சொல். பாத்தியாடா, இவர் பாக்கும்போது தெரியல. ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்து இவங்க அப்படி இவங்க இப்படி தெரிஞ்சுக்கணும். பாத்தியா ஐயா முகத்தை அனுபவம் தான் நீ சொல்ற. ஐயா பாத்தியா, நெத்தி நிறைய பட்டை, கைத்துல தொங்குது ருத்ராட்ச கொட்டை, கையில வச்சுக்கிற கட்டை, மொத்தத்தில் இவரு சுத்தமான பட்டை.
அதிகமாக சாபத்தை கொடுத்து விடுவேன். உங்களை பின்னாடி உட்காந்து கரிகம் நல்லா சொல்லிட்டேன். ஓம் நம சிவாய். இப்பொழுதே ஊமையாக போக கடவுது. வந்திருப்பது முனிவர். அவரை மதித்து அவரை துதித்து உன் திருநாவினால் பாடலை பாடு. ஓம் நமச்சிவாய. இப்பொழுதே ஊமை சாபம் நீக்கிவிட்டேன். சாமி, ஆனா பெரியாதுதான் இந்த கட்டிலே இவ்வளவு மகிமை இருக்கின்றா. உன் கொட்டையில் ருத்ராட்ச கொட்டை மீண்டும் கொடுக்க வேண்டுமா? சாமி, என்ன சொல்லிட்டு வரணும்? உன் மன்னரிடத்தில் முனிவர் வந்திருக்கிறார் என்று கூறு. நீ ஓரமாயிரு, ஒரு ஓரமாயிரு. சாமி சாமி, நம்ம நாட்டில் முடி வந்துருக்க முடியா எங்க ஐயா உன்னை அச்சு தோட சொன்னார். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? முனி சொன்னேன். முனிவர் வந்திருக்கிறார் என்று சொல். ஐயோ, ஐயா நம்ம நாட்டை தேடி முனிவர் வந்திருக்கின்றார். ஏண்டா மக முனிவர் வந்திருக்கிறாரா? நமது நாட்டை தேடி என்னை பார்க்க வேண்டுவதற்காக விரைவாக வேகமாக வந்திருக்கிறார். என்னை காண்பதற்காக. ஏண்டா பையா, முனிவரை மரியாதையுடன் நடத்துவோம். மரியாதை மரியாதை எப்படிடா? நான் சொல்லிட்டேன் வா. அவர் என்ன சொன்னாரு? மரியாதை கூப்பிடான்னு சொன்னாரு. நீ நேரா போற மரியாதை பாடான்னு. சாமி, என்ன இன்னும் சாபம் கூட நான் ஏத்துக்கிறேன். தயவு செய்து என்ன பொட்ட நாயா மட்டும் படிக்காது. இப்ப சீசன் பாய்வு என்ன சாப்பிடுற பாய்வு எல்லாக்கிற கடனாய் எம்னா சுத்திருக்காங்க. என்ன சாமி, நான் சொல்றேன் ஐயா, மரியாதை கூட்டம் வாடா, ஆனா வர மாட்டேங்கிறாங்க. எப்படி அழைத்தாய்? வாடா, ஏய் வாடா, நீ தானே மரியாதை கொடுத்த வாடா. மரியாதையில மண்ணவாரி போடா. அட ஜென்மத்தால செருப்பால அடிக்கா. அட சீப்பால முகத்தை வாரா. அட மூதேவிய மரியாதை என்றால் என்ன? கை கட்டி பாய்பத்தி தலை குனிந்து பணிவாக வாங்க சாமி. அவனா பாரு முனிராண்டா, கை கட்டா அப்படின்னு சொல்லு. கை கட்டி சீர் வாடான்னு. கை கட்டா, வாயில கை வைடா, சூத்துல ஒரு கை வைடா, பட்டி கீ போடுறா. கை கட்டா, வாய போடுறா, சூத்துல ஒரு கை வைடா அப்படின்னு அவனை மெட்டின மரியாதை கொடுங்க. கை கட்டி உன்னுடைய கரங்களை கட்டி தலை குனிந்து இத்தனை போச்சு. தலை குனிந்து பணிவாக வாங்க சாமி. பணிவாக வாங்க சாமி. அடையா பணிவாக வாங்க சாமி. வாங்க சாமி. வா சாமி, உட்கார் சாமி. ஆமுர் 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 சாமி. வா சாமி, திரும்பி திரும்பி உட்கார். உட்கார் சாமி, உட்கார். உட்கார் சாமி.
நான் யார் என்று தெரியாமல் யாரா இருந்தா குண்டலம் போச்சு. நான் மன்னர் இடத்துல வேணாம் சாமி ஐயா சாமி வந்துட்டாரு அடுத்தது குழி வெட்டி சாமி போச்சிடலாம். பயபக்தியோடு பார்க்க வேண்டும். அப்படியா? அவரிடம் அமைதியாக இருக்க வேண்டும். ஆமா அவரு கோபமாக இருக்கக்கூடாது. சாபத்தை கொடுத்துருவார். சாப்பாடு சாப்பிட்டேன் மூடுவாயை மூட்டுன சுவாமி சம்போ மகாதேவா சங்கூதம் ஐயா வந்திருப்பது மகமுனிவர் வந்துவிட்டார். அதற்காக என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்யணும்? கொண்டு வா நாட்டிய கலை கண்ணுக்கு விருந்தி. துணி இசுமா ஐயோ துணி இசுமா துணி இசுமா துணி இசுக்கு ஓடுறா அது லப்பர் கிளாத்றது ஜெர்கினடா ஏய் ஜெர்கி துணியா ஜெர்கின்றா இசுக்கு ஓடுறா உள்ள என்ன இருக்குது தூக்கி லப்பர்ல தப்பா வரும் என்ன பண்ணா எப்படி பத்திரா பாரு பாத்தியா மலைநூறல்ல மலைநூறமா பெரிய 10 ரூபாய் பாரு மலாத கட்டற பேன் என்ன கைபவன் எங்க வருது? டேய் மலையனூர்ல அங்கால பரமேஸ்வரி எடுத்து பாத்துக்கறாங்க பேப்பர் பேன் கையை வந்து கண்ணு வச்சு பாரு உருமாறி வேட்பாறைகளே அந்த அம்மா பார்வையானது அதெல்லாம் வேணாம் யாருமே பார்க்க கூடாதுன்னு தான் முன்ன நோக்கி படுத்துறாங்க. அது மாதிரி பத்தி உள்ள படிக்கலாமா ஏன் எல்லாம் திட்டுறாங்க ஐயோ என்ன ஐயோ ஏன் ஐயோ புட்டா புட்டா எங்க போச்சு புடிமான கடைகள்டா பாருங்க கண்ணாடி தூக்கு தஞ்சா தூக்கு நான் தோறேன் பாரு கண்ணுட்டே ஏதோறாங்க எங்க பார்த்தாலும் தூக்குறாங்க நான் பாய் கடையது கால் என்னட்டல எல்லாம் ஒரே மட்டமா சரி செம்மாதிரா பாய் டன் 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 என்னது யாரு ஐயோ ஓட தலையடிச்சாடி பாய் தட்டி விட்டா தப்பு நான் வாயே சொல்லக்கூடாது சொல்லுதா வாய் சொன்னவே தாண்டா ஏய் தட்டி அக்காவுக்கு தப்பா உன்னை தட்ட சொன்னே தட்டி தட்டி தலையே நாசமாக்குறான் யாரு நீ
எங்க அம்மா சீகா எங்க அம்மா சீகா தூள் கோலம் ஆயிட்டு வச்சுருக்கேன். பாம்பாத்தி குரு பாம்பாட்டிங்கன்னா என்ன? அது வந்து எங்க பாசை ஒட்டிங்க சமாசாரம் போனா உள்ள தம்பி பார்த்து தம்பி ஆச்சு எனக்கு இருந்து ஒரே தம்பி என்னடாச்சு காதல பிசுறாச்சு. அதுதான் நிக்கக்கூடாது அவனு இட்டு வந்து நம்ம சாமி தம்பி கேக்குறேன் தரக்கூடாதா? நீ திறக்காதுடா போதும் மூடு இது ஆடுது ஓரணும் இருக்குது ஆடு செல்லம் அதுங்க பேரு பாரு என்ன பாத்துட்டு ஐயோ ஏண்டி ஆமா யார் நீ உன் பேர் எது எங்க இருந்து வர நீ நான் பாம்பே இருந்து வரேன் உனக்காது நீ ஒரு மாரியாதி என்ன குட்டி என்னடா உனக்கு சொல்றேன் அக்காடு சொல்றா நான் அவளை ஜவ் பண்றேன். கூட்டி வைது என்னது பாத்துக்கா நீ லவ் பண்ற நீ ஒரு பக்கம் தாக்கார நீ எதையும் பார்க்கல. நீ எந்த பக்கம் அது சைடா எப்படி போகுது? போடா பாரு ஒரு பக்கம் எனக்கு மாக்குது அம்மா. பல்பு வச்சுனா இங்க வச்சிருவாங்க. யாரு அவனை போட்டுருவேன். ஆமா பாம்பு இருந்து வர சொல்றேன். உன் பேர் என்னடி? என்னோட பேர் தான் பாம்பே சீனு. அப்ப உங்க அம்மா பேரா உள்ள போற பேரிக்கா அவன் பேச்சு போனவன் என்னதான் அவன் தாண்டி என் பேசிக்கு வர்றான். என் பேசிக்கு அவன் தான் வர்றான். அந்த கண்ணியா சொல்லிட்டேன். ஒரு பிள்ளை பிறந்தா அழகா முகத்தை கழுவி மஞ்சள் பூசி நெத்தில என்ன பேர் அழகா பொட்டு வச்சிருக்க அது வைக்கணும். நீ அடிக்கிற அரகம் நீ உத்துமி ஒரு போட்டு வச்சுக்கிற. நான் பத்தினிடி என் தெய்வம் பத்தி நீ பத்தினியா? சரி இருக்கட்டும். ஏண்டி ஒரு பெருவிழா பிறந்தா அழகா காதுல கம்பல் போடுவாங்க. இது என்ன இளங்கோலம்? எங்கடி வாங்குற? ஏண்டி நானா சேத்துப்பட்டு சந்தியா பேச்சு ஸ்டோர் அங்க வாங்குற நீ? ஆமாடி. எங்க தெரியுமா வாங்குறேன்? எங்க வாங்குற? டீ கடையில வாங்குறீ. நானு உனக்கு போன மாவட்டம் எனக்கு இது 10 ஜனக்கு இதெல்லாம் பாக்கட்டு குட்டி என்ன பின்னாடி என்ன கூப்பிடுறான் என்னடா உட்காந்துட்டு வாடா இங்க ஏண்டா ஆமா என்னடா ஃபைல்ஸ் வந்து நான் அக்காடா கம்மி வாடா ஏண்டா ஒரு பெரிய பிறந்தா அழகா தலைவாரி கையில பூ வைப்பாங்க இது அலங்காரம் வைக்கலாம் பூ தான் வைக்கலாம் பூ ஒரு மாடு ஊத்தா ஒரு கனி ஊத்தா மொத்தம் பின்னாடி தான் வந்து அந்த வெயில அவசரம் அப்படியா ஏண்டி திரும்பி ஐயோ குட்டி சட்டி ஏண்டா ரொம்ப பரவ வரல மாதிரி ஏண்டி
குட்டியா இது என்ன பூவு ஏய் திரும்ப தலையில கட்டி பூ பேக்ல வச்சிருக்கடாவா உனக்கு தெரியலடா முசு ஓட்டு போற டொமோட்டோமோ அப்ப அது கமகமான வாசல் தண்ணி வாசனை பூ பாகட்டா ஏண்டி எதுக்காக வந்திருக்க நீ ஆடுவதற்கும் அடிக்கிட்டு போடுறோம் அவன் பாட்டி எப்படி போறாங்க போதியா படம் ஆடவரை பாட வேண்டும் ஆகட்டும் இல்லன்னா என் தம்பி விட்டுருவேன் உங்ககிட்ட ஆகட்டும் அழகான பொண்ணுனா என்கிட்ட இருப்பதெல்லாம் பொதுவாக சரக்குதான் பொதுவாக சரக்குதான் அழகான பொண்ணுனா என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்பாட அங்கொன்று பார்க்கிறேன் அங்கே போல் முடிக்கிறேன் அங்கோடு பார்க்கிறேன் அந்த போல் முடிக்கிறேன் அங்கொன்று பார்க்கிறேன் அங்கே போல் முடிக்கிறேன் ஆயத்த தேடி ஆயத்த தேடி அழகான பொண்ணுனா கண்ணனா என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்பாட தன்பாட பொண்ணுனா என்ன பண்றா தீர்மானம் அவன் கொடுக்க லேட் ஆகுது அதான் அப்படியே அப்படியே விடுப்பாங்க தவிடா பையா ஏண்டி வாய் எனக்கு தேவை ஏன் கூட சம்மாளி வைக்கிறேன் ஏண்டி இந்த பாடலை பிடிக்கவில்லை உனக்கு பிடிக்கல அது அட்டு 3 வருஷத்துக்கு மேல அதெல்லாம் என்ன சொல்ற கேட்டாங்களா அதெல்லாம் ஏண்டி வேற பாட்டு பாட வேண்டும் ஆகட்டும் ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே அது சொக்கணும் தன்னாலே அவன் எதுக்குமே என்ன சொன்ன முட்டத்தூர்ல போட்டு யார் போட்டு அவன் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான் அவனை தள்ளுறிய எங்க அண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு இரு அது வேணாம் கஷ்டமாக இருக்குவா அப்படி சன்மான் கொடு உள்ள வா உங்க அம்மா அவுத்து வைக்கிறேன் நேத்து அவுத்து வைக்கிறேன் ஏய் தப்பா நினைக்காத பணம் மூட்டை மேல இருக்குது கீ அவுத்து பெற்று தர பணம் இதோ எங்க அண்ணன் கொடுப்பாங்க வா என்ன என்ன கேட்டா முட்டத்தூர்ல போட்ட நான் உனக்கு போட்டேன் சன்மான் உள்ள போன கோயில் தரேன் கூட்டு